கடைசி நாள் மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்குங்க. நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ எல்லாத்துக்குமே வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தோம். கடைசி நாள் மார்க்கெட் அதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆப்ஷன் செல்லிங் வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அதாவது லாங் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாகவே பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு டபுள் டச் எடுத்திருக்கு, அதாவது ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இது. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துல சப்ளை சோன் நினச்சி செல் வந்து பண்ணிட்டாங்க, கீழே போகும் நினச்சி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் மேலே வந்து வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய அடி தாங்க. இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கேண்டில் இந்த மாதம் இதுக்கு மேலே இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, அதாவது 25,860 இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வந்து வைக்கிறாங்கன்னா இந்த டபுள் டச்சை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ வந்து பண்ணாது. ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக எடுத்து நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காகவே ஒரு 3 புத்தகம் வந்து எழுதியிருக்கேங்க. ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. நீங்கள் பாகம் 1 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா எதை நம்ம கற்றுக்கிட்டாலுமே அடிப்படை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த அடிப்படையை வந்து ஆசான் பாகம் 1ல் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஆசான் பாகம் 2ல் பங்குச்சந்தையில் வந்து எத்தனை விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்தாலும் சரிங்க, எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்காகவே இந்த புத்தகம் வந்து படிக்கலாம். ஆசான் பாகம் 3 இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா, அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து அப்டேட் பண்ணி ரொம்பவே முக்கியமான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 1000 பக்கம்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் வந்துட்டாலே அதை பற்றின வீடியோஸ் தான் பார்ப்பீங்க, அதை பற்றின புக்கு தான் வந்து படிப்பீங்க. இந்த புக்கு படித்தாலே போதுங்க. 20K 50K கோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் என்ன சொல்லி தருவாங்களோ அந்த ஒரு கண்டென்ட்டை இந்த புக்கில் இருந்து நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். ஸோ டைம் இருந்தால் இந்த புக்கில் வாங்கி படித்து பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னை மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு தான் மேலே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஒன் டேயில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை மேலே பிரேக் அவுட் பண்ணி 4 நாட்களாக மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 25,670. மார்க்கெட் ஒரு வேளை இங்கேருந்து நாளைக்கு கீழே வந்து வராங்க அப்படின்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 25,670 வந்து இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இல்லை இங்கிருந்தே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து நல்ல ஒரு செல்லிங் வந்து இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போயிட்டாங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துல நிதானமாக இருந்துட்டு போகிறாங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகே, ஒன் டேயில் வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் எல்லாத்தையுமே பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, நம்ம 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. ஓகே, அதுக்கு மேலே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. சரிங்களா, அதையும் விட்டோம் அப்படின்னா இந்த ஒரு 26,030 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை பார்க்கலாம். ஓகேங்க, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் ஹை வந்து 25,990 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னோட ப்ரீமியம் குரூப்பில் வந்துட்டு இப்போ எப்படி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸில் வந்து வரைஞ்சி கொடுக்குறனோ அதே மாதிரி 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸில் வந்து வரைஞ்சி கொடுப்பேன். அதே மாதிரி ப்ரீமியம் குரூப் அப்படிங்கிறனால புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதை பற்றியுமே அப்பப்போ சொல்லி கொடுப்பேங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் லோ வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ஒருவேளை இந்த லாஸ்ட் கேண்டில் வந்து க்ரீனாக இப்படி ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரீவியஸில் வந்து இங்கேயே தைரியமாக வந்து வரைஞ்சிருவேன். ஆனால்
முடிஞ்ச இடமே இந்த லைனாக இருக்குது அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே நம்ம போக வேண்டியதாக இருக்குது. 25,700 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில். சரிங்களா? 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. 25,990 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 25,700 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. சரிங்களா? ஸோ நிஃப்டியில் இதுதாங்க. அடுத்து அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே தாங்க வேகமாக வந்து வரைஞ்சிக்கிறேன். சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டை ஆல்ரெடி 1 டேயில் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி 4 நாட்களாக மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துருச்சுங்க. அப்போது நம்ம 1 ஹவர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிஃப்டி மாதிரியே இங்கேயும் முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து இருக்கும் இல்லையா? என்ன ப்ரோ இது நீங்கள் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது, இது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது, இதை ஏன் வரைகிறீங்க அப்படின்னா வரையணும், அதையும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி அந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது மார்க்கெட்டை ப்ளே பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க ரெஸ்பெக்ட் பண்ணும். அதனால் வந்து அந்த மாதிரி பாயிண்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கைங்க. அடுத்த ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. ஓகே, அந்த முக்கியமான ப்ரீவியஸ் கை கிட்ட தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால 84,670 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு டோஜி 83,890. ஓகே, 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட்டு தான். 83,900 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 84,670. அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஆசையில் ஆர்வத்தில் வந்து இருப்பீங்க. ஓகே தான், நானும் அப்படி தான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருந்தேன். அந்த ஆசையிலையும் ஆர்வத்திலையும் போயிட்டு பணத்தை வந்து தொலைச்சிடாதீங்க. ட்ரேடு பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ஆனால் எடுத்த உடனே அதிகமான பணத்தை வந்து உள்ளே வந்து போட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட 1 லட்சம் கேபிட்டல் இருக்குன்னா ஒரு 10K வச்சு மட்டும் ட்ரேடு பண்ணுங்கள். இன்கேஸ் லாஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அப்படியே ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதை சரியாக கற்றுக்கிட்டு உள்ளே வந்து போவோன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போங்க. இங்கே உழைப்பை போடாமல் ஊதியம் கிடைக்காது. ஈஸியான வழி தாங்க. எஸ், பங்குச்சந்தை மாதிரி ஈஸியான தொழில் கிடையாது. ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாயிண்ட்டு. இப்போ 5 மினிட்ல வந்து நம்ம சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 58,250 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 57,680. இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுக்குது, ஒரு கேப் டவுன் கொடுக்குது, இல்லை இங்கேருந்து நல்லா மேலே போயிட்டு அப்புறம் கீழே வராங்கன்னா நான் ப்ரீவியஸ் லோ இங்கேருந்து மாற்றி இங்கே வந்து வரைய வேண்டியதாக இருக்கும். அது லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் போகிறத பொறுத்து தான் நம்ம மாற்றி வந்து வரைய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வரைய தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக கவனமாக ட்ரேடு பண்ணுங்கள், நல்லபடியாக ட்ரேடு பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.